அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 ட்ரெய்லர் பார்த்தோம். ஒன்று வந்து நிக்கிலோட ட்ரெய்லர், இன்னொரு ரம்மியோட ட்ரெய்லர். ஒரு மக்கள் தொடர்பாளராக இருந்தவர் இன்றைக்கி மக்கள் தொடர்பு குறைத்து ஒரு பல்கலைக்கழகம் வைக்கும் அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிக்கில் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ரம்மி, விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு சாலி கிராமத்தினுடைய ஒவ்வொரு திரைப்பட அலுவலகத்திற்கும் இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்து ஏதாவது கேரக்டர் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்த விஜய் சேதுபதி இன்றைய தமிழ் சினிமாவின் அடையாளம். விஜய் சேதுபதியின் வெற்றி என்பது ஒரு சராசரி சாமானியனின் வெற்றி. தமிழ் சினிமா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னமும் கோயம்பேடில் பேருந்தில் இறங்குபவர்களும் சென்ட்ரல் நிலையத்தில் பேருந்தில் இறங்குபவர்களும் நம்பிக்கையோடு இங்கே இறங்கலாம். எந்த குடும்ப பின்னணியும் இல்லாமல், அரசியல் பின்னணியும் இல்லாமல், பொருளாதார பின்னணியும் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் தமிழ் சினிமா இடம் கொடுக்கும் என்பதற்கான அடையாளம் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியினுடைய வெற்றியினுடைய வகை என்பது புதிய இயக்குநர்களுடைய வெற்றி, புதிய திரைக்கதைகளுடைய வெற்றி, தயாரிப்பாளர்கள் குறும்படம், அதாவது குறும்படம் சொல்ல ஷார்ட் ஃபிலிம் நான் சொல்ல, புது நடிகர்களை வைத்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எடுக்கலாங்கிற இடத்துக்கு கொண்டு போனதனுடைய அடையாளம் தான் விஜய் சேதுனுடைய வருகை. இன்றைக்கி இந்த படம் எல்லோரும் சின்ன படம்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இது சின்ன படம் இல்லை. ரம்மி இன்றைக்கி தமிழ் சினிமா மார்க்கெட்டில் பெரிய படம். ஏன்னா அதான் நிஜம். ஏன்னா எப்படி ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைக்குமான்னு கார்டு வைத்து ஃபோட்டோக்கு பின்னாடி கொடுத்த அதே விஜய் சேதுபதியினுடைய கால் சீட் கிடைக்குமா என்று என தமிழ்நாட்டினுடைய எல்லா இயக்குநர்களும் கால் ஷீட் கிடைக்குமா என தமிழ்நாட்டினுடைய இன்றைய மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் காத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் சேதுபதி. இது ரொம்ப முக்கியமான வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னார் இன்றைக்கி நம்மளுடைய விளம்பரங்கள் சினிமாவை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆக்கிரமிச்சிருக்குன்னு. ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கும் கூட அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக இந்த கார்ப்பரேட்டின் வருகைக்கு பின்பு, எம்என்சியின் வருகைக்கு பின்பு, மல்டிப்ளெக்ஸின் வருகைக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கி வந்து மல்டிப்ளெக்ஸில் எப்படிப்பட்ட ஷோஸ் ஆர்டர் அப்படின்னா, ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து தமிழினுடைய மிகப்பெரிய சூப்பர் ஹீரோஸ் நடித்த படம், அடுத்தது ஹாலிவுட், பாலிவுட், டோலிவுட், அதற்கு பிறகு இடம் இருந்தால் தமிழின் சின்ன படங்களுக்கு ஷோக்கள் கொடுக்கப்படலாம். அதுவும் அந்த படத்தினுடைய தலைப்பு அவர்களுடைய பிராண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால், இப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய மார்க்கெட்னுடைய சுச்சுவேஷன். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவினுடைய சந்தை தமிழ் சினிமாவிலிருந்து விலகி போகக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம நின்றுருக்கோம். இந்த சமயத்தில் விஜய் சேதுபதியின் வெற்றி, ரம்மியினுடைய வெற்றி, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்தினுடைய வெற்றி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வெற்றிக்கு பின்னாடி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு தான் அறிமுகமான, எல்லாத்தையும் நம்ம நிறைய பேர் சார்னு கூப்பிடுவோம், சில பேர்த்து தான் அண்ணன் கூப்பிட தோணும். அப்படி நான் அண்ணன் கூப்பிடக்கூடிய என்னுடைய அண்ணன் ஜே சதீஷ்குமார். அவர் இல்லைன்னா தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகிருக்காருங்கிறது ஒரு அப்பட்டமான உண்மை. அவர் அந்த படத்தை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாருன்னு அதுலேருந்து 1 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ போட்டோம். ப்ரிவ்யூ போட்டப்போ எப்போதுமே நிறைய கருத்துக்கள் வரும். 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த கருத்து வரப்போ நிறைய தயாரிப்பாளர்கள் கிட்டேயே தான் அந்த கருத்து வரும், இயக்குனர்கிட்ட வர்றதை விட. அப்போ அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார், இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் கவலையப்படாதீங்கிறான். ஏன்னா படம் ஓடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அவார்டு வாங்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு தயாரிப்பாளர் அவார்டு வாங்குறத பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. அவர் தான் ஜே சதீஷ்குமார். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு விமர்சனமும் வர்றப்ப நீங்கள் வந்து இந்த ஹிந்து விமர்சனத்தை படிச்சிடாதீங்க அப்படின்னு இடத்துல ஒருத்தர் முதல்ல காலில் ஃபோன் பண்ணார். அவர் யாருன்னா என்னுடைய தயாரிப்பாளர், அதாவது என் படத்தை விநியோகித்த அண்ணன் ஜேஎஸ்கே. அந்தளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இயக்குனரை அவருடைய மனம் புண்படாமல் ஒரு பேணி அந்த படைப்பை முழுமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் அது ஜெயிச்சிடும்னு ஒரு ஆன்ம நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமார். அவர் இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் பண்ணுவார், அதை ஜெயிக்கவும் வைப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவர்கள் இருவரும் இருந்திருக்கக்கூடியதில் அப்புறம் அடிக்கடி நிறைய படங்களில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடித்த அந்த முகம் யுவர் பிரபாகர், சுந்தரபாணியிலையும் சரி, அழகர் சாமியின் குதிரையிலையும் சரி, இப்போ இந்த படத்துலையும் ரொம்ப சீக்கிரமாக நீங்களும் ஒரு தமிழில் அப்படி அந்த முக்கியமான இடத்துல இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு திருநெல்வேலி ஸ்லாங்கில் உங்களால் பிரமாதமாக படம் பண்ண முடியும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அப்புறம் இமான் சார் இன்றைக்கி வந்து ஒரு மைனாவிலேருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான படங்களை பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது பாட்டு அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஏன்னா தங்கமீன்கள் ரொம்ப போய் சேர்ந்ததுக்கு ஆனந்த யாழை ஒரு அடிப்படை காரணம். ஸோ இந்த மாதிரியான படங்களுடைய வெற்றியில் உங்களுடைய இசை முக்கியமாக இருக்குது. நீங்கள் பெரும் படங்கள் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரியான திரும்பவும் குட்டி படங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா உங்கள் மாதிரியான இசை தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறேன். இந்த மொத்த படக்குழுவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
தமிழ் சினிமா நல்ல திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் விஜய் சேதுபதி, இகோர் பிரபாகர், ஜே சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். வெயிட், அனிமேஷன்னா மல்டிமீடியா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா அதில் என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மாணவர்களுக்கு கொடுக்கறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம்னு சொல்லலாம். அனிமேஷன் துறை அல்லது மல்டிமீடியா துறை தான் படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மனது சொன்னுச்சுன்னா தைரியமாக இதில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம். இப்போதான் நான் யோசிக்கிறேன். உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றி உங்களுக்கு வேலைவாய்ப்பு, படிப்பும் வேலைவாய்ப்பும் பெற்றுத் தருவதற்கு நாங்கள் இங்கே தயாராக இருக்கோம். இதுதான் பெஸ்ட் அனிமேஷன் சென்டர்னு நான் கேள்விப்பட்டேன்.